ஹாய் யுஎஸ் எல்லோருக்கும் வணக்கம். ஜூன் 9ஆம் தேதியாகி இன்று காலையில் தங்கத்தோட விலை கிராமிற்கு ₹130 விலை அதிகரித்த நிலையில் இன்று மாலை இரண்டாவது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று காலையில் தங்கத்தோட விலை கிராமிற்கு ₹130 விலை அதிகரித்து 22 கேரட் ஒரு கிராம் ₹14,200 ஆகும். அதுவே ஒரு சவரன் ₹1,13,600 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனை அடுத்து 24 கேரட் ஒரு கிராம் ₹15,491 ஆகும். ஒரு சவரன் ₹1,23,928 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. நேற்று தங்கத்தோட விலை ₹130 விலை குறைந்த நிலையில் இன்று மீண்டும் அதே ₹130 விலை அதிகரிச்சிருக்குங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஒரு கிராம் வெள்ளி ₹270 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்று தங்கத்தோட விலை மாலை இரண்டாவது முறை ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பற்றி பார்த்துடலாங்க. தற்பொழுது மதியம் 3:30 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வீஸ் லெவலில் தங்கத்தோட விலை பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லைங்க. ஒரு சின்ன ஒரு ஏற்றம் இறக்கத்தில் தான் இருந்துட்டு இருக்குங்க. அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ₹20 இந்த ரேஞ்சில் தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஒரு 25 பைசா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தனாக தாங்க இருக்குது. இதே ஸ்டேட்டஸ் கன்டினியூ ஆச்சுன்னா நம்மளுக்கு தங்கத்தோட விலை இன்று மாலை இரண்டாவது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவாக தாங்க இருக்குது. ஸோ தற்பொழுது 22 கேரட் ஒரு கிராம் ₹14,200 விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. இந்த விலையிலேருந்து எப்படி இருக்கலாம்னு சொல்லி பார்த்தா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ₹10 ஒரு ₹40 வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தாங்க தற்பொழுது நிலவரம் இருக்குதுங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையிலும் பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லைங்க. அதாவது சர்வீஸ் லெவலில் ஒரு சின்ன ஏற்றம் இருக்குது. இந்திய ரூபாய் மதிப்பு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதன் காரணமாக வெள்ளியோட விலை அதே 270 இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குங்க. ஸோ சர்வீஸ் லெவலில் மதியம் 3:30 மணி நிலவரத்தில் பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால மாலை இரண்டாவது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவாக தாங்க இருக்குது. ஸோ இதற்கிடையில் ஏதாவது திடீர்னு ஏதோ மாற்றங்கள் ஏற்பட்டு கடையோட ரேட்டோ இல்லை மார்க்கெட் ப்ரைஸோ ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க. அப்படி இல்லைன்னா இரவு 9 மணி வீடியோவில் நாளைக்கு நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.